Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில இன்று பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய தாவேக தலைவர் விஜய் நீலாங்கரை வீட்டிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு புறப்பட்டிருக்காரு. காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். காரைக்குடியில இன்னைக்கு தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில நீலாங்கரை வீட்டிலிருந்து தற்பொழுது சென்னை விமான நிலையத்திற்கு தன்னோட கார் மூலயமா பயணம் மேற்கொண்டிருக்காரு தாவேக தலைவர் விஜய். இப்ப தனி விமானம் மூலயமா மதுரை விமான நிலையத்திற்கு அவர் பயணிக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா காரைக்குடி தொகுதி வேட்பாளர் உட்பட சில தொகுதி வேட்பாளர்களை ஆதரிச்சு அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளவும் இருக்காரு தாவேக தலைவர். காரைக்குடி, சிவகங்கை, திருப்பத்தூர், மானாமதுரை உள்ளிட்ட தொகுதி தாவேக வேட்பாளர்களை ஆதரிச்சு இன்னைக்கு பிரச்சாரமும் மேற்கொள்ள இருக்காரு. விஜய் பிரச்சாரத்திற்கு பல்வேறு நிபந்தனைகளோட ஏற்கனவே காவல்துறை அனுமதி அளிச்சிருந்தாங்க. விஜயினுடைய வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது, குழந்தைகள், கர்ப்பிணிகள் பிரச்சாரத்துல பங்கேற்க வேண்டாம்னு தாவேக தலைமையும் அறிவுறுத்தி இருக்கு. இப்ப விவரங்களோட செய்தியாளர் சாலமனும் இணைஞ்சிருக்காரு, அவரோட பேசலாம். சாலமன் வணக்கம். இப்ப அவரு கார்ல விமான நிலையத்திற்கு பயணிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இங்கிருந்தே ஒரு சிலர் அவரோட காரை கூட பின்தொடரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். என்னென்ன அறிவுறுத்தல் வழங்கி இருக்கு இன்னைக்கு அந்த பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும்? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியில பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் தற்போது சென்னை நீலாங்கரை அவரது வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்னை விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அவரது கார்ல தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். பின்புறமாக இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகளும் பின்தொடர்ந்து வருகிறார்கள். ஏற்கனவே இவர் தமிழகம் முழுவதும் தேர்தலை ஒட்டி பிரச்சாரத்துல தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில தான் தற்போது காரைக்குடி தொகுதியில பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார். 12 மணி முதல் மாலை 4 மணி வரையில இவர் தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடுவதற்காக அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர் தற்போது சென்னை விமான நிலையத்திற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அங்கிருந்து தனி விமானம் மூலமாக அவர் மதுரை விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக அவர் காரைக்குடி பகுதிக்கு செல்ல இருக்கிறார். அங்கே சென்று காரைக்குடி பகுதியில சரியாக காரைக்குடி அந்த தேவர் சிலை அருகே தான் தேர்தல் பிரச்சாரத்தை தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் செய்ய இருக்கிறார். இதற்காக அந்த தாவேகாவோட அந்த காரைக்குடி தொகுதி வேட்பாளர் பிரபுவை ஆதரித்தும் அதே போல சிவகங்கை, மானாமதுரை, திருப்பத்தூர் ஆகிய தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக வெற்றி கழக தலைவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக கடும் நிபந்தனைகளும் காவல்துறை தரப்புல விதிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 37 நிபந்தனைகளுடன் அனுமதியானது தேர்தல் அதிகாரியால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த மின்மாற்றிகள், மரம் உள்ளிட்டவை மூலமாக ரசிகர்கள் மேலே ஏறி அபாயகரமாக அவர்கள் நிற்கிறதால அதனை மூடும் பணியிலும், தகரத்தை வைத்து மூடும் பணியிலும் ஈடுபட்டனர். சரியாக அந்த தேவர் சிலை அருகே அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடும் பகுதியை சுற்றிலும் காவல்துறை தகுந்த பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவரது வாகனத்தை இருசக்கர வாகனத்துல ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் பின்தொடரக்கூடாது எனவும், இந்த கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் இந்த பகுதியில அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய பகுதிக்கு வர வேண்டாம் எனவும் வீட்டிலிருந்தே ஆன்லைன் மூலமாக பார்த்து ரசிக்குமாறும் அவர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் இங்கு அதாவது சென்னை விமான நிலையத்திற்கு இவர் வீட்டிலிருந்து புறப்படும் போதே அவரது வீடு முன்பு ஏற்கனவே ரசிகர்கள் சுமார் 10க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் அந்த வீட்டு அருகே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 7 மணி முதலே அவர்கள் அமர்ந்திருந்து தற்போது அவரது காரை தொடர்ச்சியாக 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள்ல ரசிகர்கள் பின்தொடர்ந்து புகைப்படம் எடுப்பதையும் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதேதான் தற்போதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர் அதன் பின்னர் அங்கு 9 மணி அளவுல சென்னை விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து தனி விமானம் மூலமாக தாவேகா தலைவர் விஜய் மதுரை விமானத்திற்கு செல்ல உள்ளார். அங்கிருந்து தான் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். இன்று காரைக்குடியில தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய நிலையில சென்னை விமான நிலையத்திற்கு அவர் கார் மூலமா பயணம் மேற்கொண்டிருக்காரு. அந்த காட்சிகளையும் தொடர்ந்து விவரங்களையும் எமது செய்தியாளர் வழங்க நாம கேட்டோம்.
Satyabama Institute of Science and Technology. Chennai and Sriperumbudur.